நம்ம நேற்று ஒரு காணொலி போட்டிருப்போம். இந்த மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து துணை முதலமைச்சர் ஆகிறார், அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா போய் சந்திக்கிறாப்புல, விஜய் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்காது அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். எந்த ஊடகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பதிவு பண்ணாமதப்ப நம்ம தினசேவல் சேனலில் வந்து அதை முழுமையாக வந்து பதிவு செஞ்சுருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வந்து விஜய் அவர்கள் காங்கிரஸ்கிட்ட போனாப்புல, காங்கிரஸ்கிட்ட போக வேண்டிய வந்து கட்டாயம் என்ன இருக்குது? இப்போ காங்கிரஸ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 எம்எல்ஏ இருக்குது, 12 எம்எல்ஏ இருக்குது அப்படின்னா இவருடைய அந்த 108 ப்ளஸ் -1000 107 ப்ளஸ் ஒரு 11 118 அப்படின்னு சொல்லி அந்த மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து வந்துருவாப்புல. ஆனால் ஏன் வந்து ஒரு 5 சீட்டு பெற்றிருந்த அந்த காங்கிரஸை வந்து அவசரமாக வந்து அவங்களுக்கு லெட்டர் கொடுக்கவும், அவங்க உடனே வந்து டிவியில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதும், கமிட்டி இந்தியன் யூனியன் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி வந்து உடனே அனௌன்ஸ் பண்ணுறதும், அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ண அடுத்த 10 நிமிடங்களில் வந்து விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு உடனே காங்கிரஸ் துண்டை வந்து அவர் கழுத்தில் போட்டு அவர் பதிலுக்கு வந்து இவங்களுக்கு சால்வெல்லாம் போட்டு இந்த நிகழ்வு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் நடக்குது. உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. தெருமுக்கில் இருந்து அழகா ஒரு 6-7 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த அனௌன்ஸ் பண்ண டக்குன்னு உடனே வந்து முடிவு பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ அவசரம்? ஏன் என்ன ஆச்சு? அதாவது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி தான் வந்து பிஜேபி கொண்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு அஜெண்டாவில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த அஜெண்டாவில் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸோட ஆட்சி செய்திருந்த காலம் போய் அதுக்கப்புறம் 20 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ இப்போ வந்து 5 எம்எல்ஏ வந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த 5 எம்எல்ஏ வாங்கி கொண்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வச்சு அந்த 5 பேரில் வந்து 2 பேருக்கு வந்து அமைச்சர் கொடுத்தா கிட்டத்தட்ட வந்து 1956 அப்புறம் பின்னாடி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள் வந்து இந்திய தேசிய கொடியை வந்து தாங்கிய அமைச்சர் காரோட வந்து பார்த்தா சுத்துவதாக இந்த விஷயம்லாம் நடக்க போகுது. அப்படின்றப்ப யதார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது பிஜேபி வந்து ஏற்றுக்குமா? சரி, இது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆதரவு கோரணுன்றா இப்போ வந்து முழுக்க விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் மேற்கொண்டு போன ஒரு விஷயம் என்னன்னா வந்து தீய சக்தி திமுக எதிர்ப்பு என்பது தான் வந்து கிட்டத்தட்ட 95% வந்து அவர் கொண்டு போனாப்புல. மேபி ஓட்டு கூட வந்து மாற்றத்துக்கு உண்டான ஓட்டு எல்லாத்தையுமே வந்து விஜய் தான் அறுவடை பண்ணாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்படி இருக்கிறப்ப வந்து ஏடிஎம்கேல வந்து அவர் வந்து ஆதரவு கேட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேல இருக்கிற இப்போ நிறைய பவர் சென்டர் வந்து இருக்குது. சிவி சண்முகன்னு ஒரு பவர் சென்டர், எஸ்பி வேலுமணின்ற ஒரு பவர் சென்டர், இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தாமல் எடுத்தோடனே காங்கிரஸ் உள்ளே கொண்டு வந்துட்டு, அதாவது திமுகவுடைய கூட்டணி கட்சியை உடச்சி கூட்டு வர வேலையை தான் பார்த்துருக்காங்க. சரி, அப்படியே வந்து காங்கிரஸோட நீங்கள் ஆதரவு வந்து பெற்றிருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும்? சிபிஐ அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட 4 சீட் இருக்கு, விடுதலை சிறுத்தை கட்சியோட 2 சீட் இருக்கு, 6 சீட் இருக்கு. 6 + 5 11 11 + வந்து 107 118 மெஜாரிட்டி வந்திருக்கும். அவங்கள்ட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தாம காங்கிரஸ் வந்துருச்சுன்னா பின்னாடி இவங்களும் வந்துருவாங்கன்ற ஒரு தப்பான கணக்கில் வந்து கூட்டு வந்துட்டு இப்போ நான் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா சிடி நிர்மல்குமார் அவர்கள இருந்து அருண்குமார்ல இருந்து எல்லாரும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட 2 சீட்டு வச்சுருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோல் இல்லாமல் யார் பண்ணுறாங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குள்ள வந்து ஆதவ அர்ஜுனா தான் நடத்திட்டு இருக்காப்புல. 99% வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிளானிங் படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தாவேக்கான்ற கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கிடைச்சது KA செங்கோட்டையன். கிட்டத்தட்ட வந்து இந்த ஆதவ அர்ஜுனா ரெட்டி வந்து பிறக்கிற டயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆனவர் தான் KA செங்கோட்டையன் அவர்கள். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு 10-12 வயது இருக்கிற போதே வந்து எம்எல்ஏ ஆனவர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள். அதே மாதிரி தான் வந்து ஆனந்த் இருந்து எல்லாருமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் இருக்கிறப்ப அவங்க கட்சிக்கு வந்து ஜெயிச்சிருக்காப்புல. ஆனால் அவருடைய ஆலோசனைகள் எதுவுமே கேட்காம புறந்தள்ளி விட்டு ஆதவ அர்ஜுனா வந்து நேராக கொண்டு போய் விஜய் அவர்களை இந்நேரம் வந்து ஒரு சிஎம் ஒரு என்ன சொல்றது ஒரு பதவி பிரமாணம் நடந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சியை தொடர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் கூட்டணி அமைக்காமல் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து தடுமாறிட்டு இருக்கு. இதுதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கும் உண்டான வந்து வித்தியாசமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கப்படுது. செங்கோட்டையனோட பேச்சு என்ன கேட்குறேன், செங்கோட்டையனோட பிளான் என்னங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் KA செங்கோட்டையனோட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து இருக்க ஜெயிச்ச எம்எல்ஏ அந்த 47 எம்எல்ஏ, அதாவது வித்தவுட் அலைன்ஸ் எடுத்தோம்னா 47 எம்எல்ஏல வந்து
அதில் ஒரு 15 எம்எல்ஏ 18 எம்எல்ஏ வந்து நேரடியாக எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு அலைன்ஸில் ஒரு பவர் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கள் குழு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து புதுச்சேரியில் கூட்டு போய் வந்து தங்க வைக்கிறாங்க, ஒரு சொகுசு விடுதலை போய் தங்க வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து கூவத்தூரில் என்ன நினச்சோ அதே மாதிரி தங்க வைக்கிறாங்க. ஆனால் எல்லா எம்எல்ஏயும் போனாலும் வந்து எல்லா எம்எல்ஏயும் போகணும், ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ தான் போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இந்த ரோலை முழுக்க பண்ணுறது யாருன்னா சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி தான் பண்ணுறாங்க. மற்றபடி தென் மாவட்டத்தில் ஆல்ரெடி வந்து ஆர்பி உதயகுமார், செல்லூராஜ் அவர்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா முன்னாள் அமைச்சர் எல்லாருமே வந்து டோட்டலாக சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாவட்டமே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இங்கே முழுக்க இந்த 2 பேர் மட்டும் தான் வந்து இந்த முகமே தெரியாங்க. மற்றபடி நத்த விஸ்வநாதன் இப்போ ஜெயிச்சிருக்காப்புல, அவரோட ரோலும் இருந்து இதில் எதுவுமே கிடையாது. விராலிமலையில் இருந்து விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காப்புல, அவருடைய ரோலும் இந்த எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரும் வந்து ஜெயிச்சிருக்காப்புல, அவருடைய ரோலும் இதில் எதுவுமே இல்லை. ஆக இந்த மாதிரி வந்து யாரும் ஒரு முக்கியமான நபர்கள் வந்து யாருமே அதில் இருந்து கலந்துக்கல. சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி மட்டும் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறது யாரு? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே எம்பி பதவி ராஜினாமா பண்ணுறதுக்கு சிவி சண்முகம் ஏன் டெல்லிக்கு போகிறாப்புல? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திரைமறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துக்கின்றது. ஆனால் ஒரு 15 எம்எல்ஏ வந்திருந்தாங்கன்னா அந்த 15 எம்எல்ஏவோட அந்த கடிதத்தோட 107 சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 120 தாண்டியே போயிடும். ஆட்சியை வந்து எளிமையாக வந்து அமைச்சு ஒரு 5 வருடம் வரைக்கும் கொண்டு போகலாம். ஆனால் இதை வந்து ஏற்றுக்காம, இந்த ஆஃபரை ஏற்றுக்காம ஆதவர்ஜுனா வந்து அவசரமாக போய் நேராக காங்கிரஸ்கிட்ட போயிட்டு காங்கிரஸ் உண்டை வாங்கி விஜய் ஒரு கழுத்தில் போட்ட உடனே தான் கான்வாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப பெறப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லெட்ரு கொண்டு வான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாரும் யார் அதிகமாக ஜெயிச்சாங்களோ அவங்க ஆட்சி இங்கே கூப்பிடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட்ரு கொண்டு வான்னு சொல்லி பேசுறது தான். ஆனால் எல்லா நிகழ்ச்சியும் வந்து பார்த்தா ரெடி ஆகிறப்ப நிகழ்ச்சி பூரா திருப்பி வந்து பார்த்தா பின்னோக்கி போக ஆரம்பிக்குது. ஆக பொதுமக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களை விட இது ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டது யாருன்னா இவ ஜெயிச்ச எம்எல்ஏக்களும் தாவேக்க தொண்டர்களும் தான். எப்போ விஜய் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் ஆக போகிறாருன்றது வந்து அந்த ஒரு கேட்டகரி வந்து பார்த்தா ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஆக இந்த தாவேக்கன்ற கட்சி KA செங்கோட்டையன் என்கின்ற அந்த எக்ஸ்பீரியர் அனுபவசாலியை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டு நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவீர்களானால் அந்த கூட்டணி முழுமை பெறாது. அதையும் மீறி நீங்கள் கூட்டணி முழுமை பெற்றாலும் 6 மாதங்களுக்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது வந்து அவருக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 50 வருட அரசியல்வாதி. அவர் அரசியல் வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவரோட வந்து பார்த்தா முழுசாக புறந்துட்டாப்புல ஆதவர்ஜுனா அவர்கள். என்னதான் ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்தோன்னா எல்லா கூட்டணி பேசுகிறவங்க கூட இருந்தாலும் முழுக்க வந்து இந்த பிளானிங் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆதவர்ஜுனா தான் பண்ணுறாப்புல. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அத்தையான லீமா ரோஸ் அவர்களிடையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தையை வந்து அதிமுக கூட வந்து ஆரம்பத்திலே பேசினப்ப அது கட் பண்ண வேண்டியதாக வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆதரவு கொடுத்தாருன்னா நல்லா வந்து கொண்டு போகலாங்களே அப்படின்னு மாதிரி வந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு துணை முதலமைச்சராக எப்படி விஜய் அவர்களை ஏற்றுக்கொள்வார்? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் வேணாம் நான் வெளியே இருந்த ஆதரவு தரேன்னு சொன்னால் யாருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுப்பாரு? எப்படி டிவைட் பண்ணி கொடுப்பாப்புல? 47 பேரில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் வந்து 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரில் வந்து எப்படி வந்து யார் கொடுப்பாங்க? 20 அமைச்சரையும் கொடுக்க மாட்டாங்க, குறைஞ்சது 10 கொடுப்பாங்க. 10 கொடுத்தது வந்து யார் பிரித்து கொடுப்பாங்க? அவங்க எப்படி ஏற்றுக்குவாங்க? அதுக்கு தான் வந்து ஒரு 15 பேரை செலக்ட் பண்ணி தான் வந்து ஒரு 15-20 எம்எல்ஏ செலக்ட் பண்ணி தான் ஒரு பவர் சென்டரை கிரியேட் பண்ணி எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டு நலனுக்காக திரும்ப வந்து பார்த்தா தேர்தல் வராமல் அடுத்த 5 வருடங்கள் வந்து ஸ்திரமான ஆட்சி கொடுக்கறதுக்கு விஜய் அவர்களுடைய நேரடியாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவர் இறங்க வேண்டும். ஆதவர்ஜுனா போன்ற மாதிரி ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கொள்ளாமல் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் அணுகுறது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டுகளை வந்து நீங்கள் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் கூட்டி சேர்த்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைச்சர் பங்கு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவங்க எல்லாமே திமுகவோட கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 15 வருடங்கள் 20 வருடங்கள் பயணிக்கிற கட்சி. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு விஷயம் தவறாக நடக்கிறப்ப அதை சுட்டி காட்டி வெளியே போனாங்கன்னா அப்போ திருப்பி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு திருப்பி ஏடிஎம்கே போய் நிற்கணும். அப்போ ஏடிஎம்கேயோட டிமாண்டு அதிகமாகும். ஏடிஎம்கே ஒத்துக்கலைன்னா இந்த ஆட்சி கவுள வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கவுழ்ந்துச்சுன்னா வந்து மீண்டும் தேர்தல் வர மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். தேர்தல் வரும்பொழுது மக்களுடைய மனநிலை வந்து எப்படி மாறுன்றதை வந்து நம்ம எதாவது சொல்லவே முடியாது. ஆக தயவு செய்து வந்து ஒரு அனுபவசாலிகளை கூட வைத்துக்கொண்டு இந்த கூட்டணியை உறுதி செய்வது சால சிறந்தது. நன்றி, வணக்கம்.